ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கடந்த 2 மாதங்கள் நம்மை பாதுகாத்து போஷித்து நடத்தின தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த புதிய மாதத்திலும் நம் அனைவரையும் எல்லாவற்றிலும் நிரப்புகிற தேவன் தாமே சகல நன்மைகளினாலும் சுகத்தினாலும் ஆசீர்வதித்தருள மன்றாடுகிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வாக்கு தத்தத்தின்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற சகல சத்துருவின் கிரியைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. யோபு எத்தனையோ விதமான பாடுகளின் மத்தியிலும் தன் கால்களை மாயைக்கு விலக்கி தன்னை காத்து கொண்டான். அத்துடன் அவன் கால் கபடு செய்வதற்கு தீவிரிக்காதபடி கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை காத்து கொண்டான். எந்த சூழ்நிலையிலும் தான் நடக்க வேண்டிய வழியை விட்டு விலகாதபடி தன்னை காத்து கொண்டான். இதுபோன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு அவயவங்களையும் பாதுகாக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இன்று நாம் வாழ்க்கையில் பாடுகள் வேதனைகள் வந்ததும் உத்தமத்தை விட்டு விலகி தங்கள் கால்களை மாயைக்கு ஒப்பு கொடுத்து மாயையின் வழியில் நடக்க தொடங்கி விடுகிறோம். இதனால் நடக்க வேண்டிய பாதையை விட்டு ஒவ்வொருவரும் தங்கள் கால்கள் விலகி பொய் வழியை தெரிந்து கொள்கிறார்கள். தேவ பிள்ளையே, உங்கள் கால்கள் எப்படியான பாதையில் நடக்கின்றது? எத்தனை தடவைகள் மாயையான மனிதர்களை நோக்கி நம் கால்கள் நடந்திருக்கின்றன. மாயையான அன்பை, செல்வத்தை, புகழை நோக்கி நம் கால்கள் ஓடி இருக்கிறது. கர்த்தர் நமக்கென்று நியமித்ததை விட்டுவிட்டு எத்தனை தடவைகள் நம் கால்கள் வழி விலகி நடந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் ஆராய்ந்து தேவ சமூகத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு நம் கால்கள் வழி விலகாதபடி நம்முடைய நடைகளை காத்துக்கொள்ளும்படி ஜெபித்து புதிய தீர்மானத்துடன் புதிய மாதத்துக்குள் கடந்து போவோம். கர்த்தர் உங்கள் வாழ்வில் குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தமான வாழ்விற்கு ஒப்புக்கொடுங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்துக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களில் என் கால் விலகிய காரியங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். தொடர்ந்து என் கால்கள் மாயையை பின்பற்றாதபடிக்கும் உமது வழிகளை விட்டு விலகாதபடிக்கும் என் கால்களுக்கு காவல் வையும். இப்புதிய மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்திடவும் வலது பக்கத்தில் நிழலாயிருந்து எல்லா மனச்சோர்களில் இருந்தும் விடுவித்து தீங்கு அணுகாதபடி அதற்கு விலக்கி காத்து ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் அனைவரின் ஆத்மாவை மரணத்துக்கும் கண்ணை கண்ணீருக்கும் காலை இடர்களுக்கும் தப்புவித்து காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வாக்கின்படி இந்த மாதத்தின் ஒவ்வொருவர் பயணங்களிலும் தூதர்களின் காவலும் ஆசீர்வாதமும் பெற்றிட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பலவீனங்களினாலும் சுகவீனங்களினாலும் கேன்சர், இருதய நோய், சிறுநீரக பிரச்சனை, சுவாச பிரச்சனை, தொற்று நோய் பிரச்சனை, இதுபோன்று பல்வேறு நோய்களினால் தொடர் சிகிச்சை இருப்பவர்களுக்கும் இல்லங்களில் படுக்கையில் இருப்பவர்களுக்கும் தேவரீர் இரக்கம் செய்து பூரண ஆயுசுடன் வாழ அனுகிரகம் செய்துள்ளுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவுகூரும் ஒவ்வொருவரும் புது புது நன்மைகளால் கிருபைகளால் நிரப்பப்பட தேவன் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். தேவனே, போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டுள்ள வாலிபர்களின் விடுதலைக்காகவும் மாணவர்கள் மத்தியில் விற்பனை செய்யும் கள்ள வியாபாரிகள் ரட்சிக்கப்படவும் வாலிபர்கள் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக வாழவும் தேவன் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். தேவனே, கடந்த நாட்களில் தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த குடும்பத்தினரின் ஆறுதலுக்காகவும் பலவித தோல்விகள், ஏமாற்றங்கள், நஷ்டத்தோடு உள்ள ஒவ்வொருவருடைய மன காயங்கள் ஆறவும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும் தேவ பலத்தால் இடைக்கட்டப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் 10th +2 தேர்வுகளை எழுதும் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஞானமும் அறிவும் தந்து சம்பூர்ண ஞானத்தால் நிறைத்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலும் உலகமெங்கும் நடைபெறும் ஆராதனைகளில் மக்கள் திரளாய் கூடி ஆராதிக்கவும், ஆராதனை வேளைகளில் பிசாசின் கட்டுகள் அறுப்புண்டு போகவும், தேவனுடைய வல்லமையை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கவும், கர்த்தரின் மகிமை ஆலயத்தை நிரப்பவும் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பெற்றவர்களுக்கு இடையே, பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு இடையே, சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒருமன ஒற்றுமை ஐக்கியம் உண்டாகவும் தேவ அன்போடு வாழவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், வருமானம், விருப்பம், எதிர்பார்ப்புகள், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், கையின் பிரயாசங்கள் வர்த்திக்கப்படவும், குடும்பத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் நிறைவாய் பெருகவும் ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தினால் துன்பப்படுவோர் துயர் துடைக்கப்படவும்,
கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழி உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்கள் விருத்தி அடையவும், வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பையும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்திடவும், நெடுங்காலமாய் பிள்ளை பாக்கியத்துக்காக ஜெபிப்போர் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஆரோக்கியமான பிரசவம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மதவாதிகள், மந்திரவாதிகள், மதுப்பிரியர்கள், பொய்யர், திருடர், ஏமாற்றுக்காரர், பாலியல் வன்கொடுமையாளர்கள், கலப்படக்காரர்கள், கடத்தல்காரர்கள், தீவிரவாதிகள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும், தேவ பாதுகாப்போடு சமாதானமாய் மக்கள் வாழவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.